கண்ணாடியை கழட்டுவது மிகவும் சுலபமாக இருக்கிறது. இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு நாளைக்கு 4 முறை செய்யணும். 4 முறை செய்யலாம் இல்ல, 4 முறை செஞ்சா தான் பலன் கிடைக்கும். இதில முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எழுத்துக்களை படிக்கும் பொழுது பாருங்க, எழுத்துக்களை படிக்கும் பொழுது கண்ணு வெளி இருக்கு இல்லைங்களா? கண்ணு வந்து நகரக்கூடாது. என்னங்க? கண்ணு நகராம எப்படி படிக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம். இதுதான் இந்த பயிற்சியில முக்கியமான விஷயம். அதாவது இங்க பாருங்க, இந்த மாரி மெழுகுவர்த்தியில பிடிச்சுக்கிட்டு பாருங்க, கண்ணு வந்து கண்ணுடைய பால்ஸ் இருக்கு இல்லைங்களா? கண் விழி வந்து நகராம கழுத்தை அசைத்து படிக்க வேண்டும். முக்கியமான விஷயம். பாருங்க வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கண் அசைக்கக்கூடாது. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த மாரி நீங்க என்ன பண்ணணும்னா பாருங்க, கழுத்தை அசைத்து அது கொஞ்சம் ஆரம்பத்தில உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் போக போக உங்களுக்கு பழகிரும். இதுக்கு ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. கழுத்த அசைச்சு கண் அப்படி அசையாம இருக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து இந்த கேமரா பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இங்க பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடாது பாருங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாரி நம்ம என்ன பண்ணணும்னா, கண்ணை அசைக்காம கண்ணுக்குள்ள இருக்க விழியை அந்த கருப்பா இருக்கு இல்லைங்களா? அத அசைக்காமல் கழுத்தை அசைத்து இந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். இதில மொத்தம் 6 விதமான பயிற்சி இருக்குதுங்க. சிறிய எழுத்துக்களை இருட்டு அறையில் படிப்பது, அப்புறம் அதே சிறிய எழுத்துக்களை சன்லைட் சூரிய வெளிச்சத்தில் படிப்பது. ஃபைன் பிரிண்ட் அதாவது பொடி எழுத்துக்களை இருட்டு அறையில் மெழுகுவர்த்தியில் படிப்பது. அதே சமயம் சாதாரணமா வெளிய போயிட்டு சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா? அங்க போய் சன்லைட்ல படிக்கிறது. நுண் எழுத்துக்களை இருட்டு அறையில் படிப்பது, நுண் எழுத்துக்களை சன்லைட்ல படிக்கிறது. உடனே நீங்க இங்க ஒரு இருட்டறையில உட்கார்ந்துட்டு ஒரு ஸ்மால் லெட்டர் படிச்சுட்டு உடனே எந்திரிச்சு வெளிய போய் நான் பண்ண சொல்லலைங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. இருட்டறையில உட்கார்ந்திருக்கீங்க. அப்போ 3 விதமான எழுத்துக்கள படிச்சு முடிச்சுருங்க. பயிற்சி. அப்ப இருட்டறையில செய்ய வேண்டிய பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு, அப்புறமா வெளிய போகும்பொழுது அந்த பயிற்சி பண்ணா போதும். சில பேர் வந்து இந்த வீடியோ பார்க்கும்பொழுது, அப்ப படிச்சுட்டு உடனே எந்திரிச்சு போகணுமா? அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுக்காக நான் பதில் சொல்றேங்க. இது வேற பயிற்சி, அது வேற பயிற்சி. ஆனா அதுக்காக இது இன்னைக்கு பண்றது நாளைக்கெல்லாம் பண்ணக்கூடாது. பாருங்க, ஒரு செட்டப் பயிற்சி பண்ணும்பொழுது, இருட்டறையில படிக்கிறோம், வெளிய போய் படிக்கிறோம். இதான் பயிற்சி. அப்ப இருட்டறையில படிக்கும்பொழுது என்ன பண்ணுங்க, இருட்டறையில இன்னும் பல பயிற்சிகள் இருக்கும். எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளிய போய் இன்டோர், அவுட்டோர்ன்னு நம்ம பிரிக்கிறோம். அப்ப இன்டோர் பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளிய போகும்பொழுது ஞாபகம் வச்சுக்கிட்டு, இதே அந்த 3 எழுத்துக்களை வெளியே போயி அவுட்டோர்ல, சன்லைட்ல, சூரிய வெளிச்சத்தில் படிக்க வேண்டும்.